அனௌன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃப் கல்யாணத்துலேருந்து அனாமிகிட்ட வந்து கேட்குறாப்புல நம்ம விஜய், "எங்க என்னுடைய பணம்? அவ்வளோ பணம் நான் வச்சிருந்தேனே ரூம்ல. அதெல்லாம் எங்க போச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, என்ன நீங்க கேட்குறீங்க? இந்த ரூமுக்கு யாருமே வரமாட்டாங்களா? மெயினா பிரபா வரமாட்டாளா? அவளும் நானும் வந்து போற ரூம் தானே இது. நீங்க பாட்டுக்கு என்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இத தவிர இந்த வீட்ல வேற யாருமே இல்லையா? பணம் காணாம போனா அதுக்கு நான் தான் பொறுப்பா அப்படின்னு சொல்லும்போதே, கண்டிப்பா நீ கையும் களவுமா மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு ரூம விட்டு வெளில வந்துர்றாரு. 2 பேருமே பணத்த கொண்டுட்டு ஓட போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சூர்யாவும், நம்ம கோடீஸ்வரியும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்கள புடிச்சு கைய கட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா, "உண்மைய சொல்றீங்களா? இல்ல எங்க வீட்டு பணத்த தூக்கிட்டு போனதா சொல்லி உங்க மேல பொய் கேஸ் போட்டு, அது மட்டும் இல்லாம எங்கள கொலை பண்ண வந்தீங்கன்னு சொல்லி, உங்கள நாங்க தற்காப்புக்காக கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவா?" அப்படின்னு சொன்னோனே, பயந்து போய் 2 பேருமே உண்மைய சொல்லிர்றாங்க. மெயினா வந்து அத வந்து அனாமிகா தான் காரணம் அப்படின்னு சொல்லிர்றாங்க. சித்ரா தேவிய வந்து அவங்க சொல்லல. இங்க பூஜைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, இங்க ஸ்பாட்டுக்கு வந்துர்றாங்க நம்ம சூர்யாவும், கோடீஸ்வரியும். வந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனாமிகாவ கூப்பிடுறாங்க. அனாமிகா உடனே வந்து ரொம்ப ஓவர் பில்டப்பா, "என்ன நீங்க உங்க குடும்பத்தில எல்லாருமே பொய் பேசக்கூடிய ஆள் தானா? எனக்கு என்ன தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஓங்கி கன்னத்துல ஒரு அறை விட்டுறாங்க கோடீஸ்வரி. "செஞ்சது எல்லாமே செஞ்சு போட்டு என் மேலயே பழிய தூக்கி போடுற, அதுவும் எங்க குடும்பத்த அவதூறா பேசுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்றாங்க. "என் மகன் உனக்கு என்ன பாவம் செஞ்சா? ஏன் அந்த கல்யாணத்த நீ நிறுத்துறதுக்கு இந்த மாதிரி பண்ணுன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.